ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணால் தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க்குடைய வேல்யூ தெரியும். அதனால் ஹார்ட் ஒர்க்கை நிப்பாட்டிடாதீங்க. இந்த பாசிட்டிவ் தாட் இருந்தாவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஜாப் வாங்கியிருக்கீங்கல்ல, இந்த ஜாப் வந்து உங்களுக்குன்னு வாங்கினது கிடையாது, உங்கள் ஜென்ரேஷனுக்குன்னு வாங்கின ஜாப். நம்ம பாஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் மட்டும் தான் தேவை. வலுவான ஒரு காரணத்தை வச்சுக்கிடுங்க. ஏன்னா வச்சுட்டு அதை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இங்கே ஊதியம் விஷயம் இல்லை, உனக்கு கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்து, உனக்கான பணி பாதுகாப்பு, இதை தாண்டி ஒரு அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் நீ உன்னை மட்டுமல்ல உன்னை சார்ந்தவர்களுடைய தேவையும் நியாயமான வகையிலேயே பூர்த்தி செய்ய முடியும். அப்போ ஒரு அரசு பணி அதனுடைய வெயிட்டேஜ் தெரிஞ்சவங்க தான் இதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த அரசு பணி மீது வேட்கை வேணும், விருப்பம் வேணும் அப்படின்னா அதை பற்றி தெரியணும். வேட்கை, அதன் மீது ஒரு பேஷனாக இருக்கணும். அப்போ அதை பற்றி பார்க்கணும். அதற்கான வாய்ப்புகள் தான் இது மாதிரியான விழாக்கள். ஒரு அரசு பணினா என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அது என்னென்ன விஷயங்களை பெறுது, அதை வச்சு நம்ம என்ன சாதிக்க முடியும் அப்படின்ற தெரிதல் இருந்தால் என்ன ஆகும், அதை பற்றிய புரிதல் இருந்தால் வேட்கை உங்களுக்கு இருக்கும். விவசாயியின் மகனா, ஒரு கூலி தொழிலாளியின் மகனா இந்த இடத்த ஒரு சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுக்காக இன்ஸ்டியூட் பின்னாடி இருக்குது அப்படின்னு நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள வெற்றி பெற செய்யணும். பாமரனுக்கும் அரசு வேலை அப்படிங்கிறத எங்களுடைய தாரக மந்திரமே. அதை நோக்கி தான் வந்து நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அவரது பயணம் வந்து தொடரணும். ஒரு ஃபீல்டுக்கு வரும்போது கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு கைட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டே இருப்போம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. காம்படிட்டிவ் ஃபீல்டு படிக்கும்போது தான் வாழ்க்கை அப்படின்னா என்னங்கிறத நாம் கற்றுக்குவோம். எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் நமக்கு ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய கவலைகள் இருக்குது. அதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தால் நான் நினச்சிக்கிட்டே தான் இருக்க முடியும். நீங்கள் தான் அதை பண்ணணும். உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களோட கவலைகளையும் மாற்றுறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளியாக இருக்கீங்க. இடிக்கப்பட்டு தான் நீங்கள் இந்த இடத்துல வர வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அரச மரமோ ஆலமரமோ மாறலாம்.